வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்மதின்னு ஒரு பகிர்வில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா, இது இவ்வளோ தானே, இது இப்படி செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது உண்டு, செய்கிறது உண்டு. ஆமாங்க, கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்தினால நம்ம அலுப்பு பார்க்குறதுனாலையோ சோம்பல் பார்க்குறதுனாலையோ அதுக்கான விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா, சில இடத்துல நம்ம வந்து சில செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம், சில செலவுகள் ஏற்படுது. அதெல்லாம் தவிர்த்தானா நாமளே அந்த இதுவை எடுத்து போட்டு செய்யும்போது அதுக்கான ருசியிலும் சரி, இல்லை அந்த வேலைக்கான திருப்தியும் சரி நம்மளுக்கு முழுசாக கிடைக்குங்க. ஆமாங்க. என்னென்னா, இப்போ ஒரு வந்து தயிர் பாக்கெட்டு நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வரோம். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தயிர் வந்து வீட்டிலே துவைச்சிட்டு இருந்தாங்க. வீட்டில் பண்ணுறது தான் தயிர்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாக்கெட் தயிர் போய் கீழே போகிறோமா, ரோட்டில் கடையில் விற்கிதா வாங்கிட்டு வந்துடுறோம். நம்ம வீட்டிலே அதை விட கம்மியான விலையில் நம்ம எடுத்துக்கலான்றது வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அது யோசிக்கிறது இல்லைன்றதை விட பால் மாறுறோன்றது தான் நான் சொல்ல வரேங்க. அது என்னன்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த காலத்துக்கும் இந்த இருக்கிற சௌகரியத்திலேயே வந்து நீங்கள் இப்போ விட்டுட்டு வராதிங்கன்னு சொல்கிறேன். செய்கிற வேலையை விடாமல் உங்கள் உடலுக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லதுன்னு தாங்க நான் சொல்ல வரேன். எல்லாமே வாங்கலாம், வெளியே வாங்க வேண்டிய பொருளை வாங்குங்க. மற்றதை வீட்டில் எவ்வளோ செஞ்சு சாப்பிட முடியுமோ வீட்டில் இருக்கிறத வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க தாங்க சொல்ல வரேன். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மீண்டும் ராஜ்மதின்னு ஒரு பகிர்வில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.